நம்ம இருக்கிறது நடுக்காடு, கோட்டைப்பட்டி அப்படிங்கிற காடு. பார்த்தீங்கன்னா இந்த தண்ணியோட கிளாரிட்டி உங்களுக்கு தெரியும். ரொம்ப அதிசுத்தமான தண்ணி, இந்த மூலிகை தண்ணின்னு சொல்லுவாங்கள்ல, நடு காடு. இங்கே அதிகமாக யாரும் வரமாட்டாங்க. தெளிவாக இருக்கும், ஆரோக்கியமாகவும் இருக்கும், குடிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா போயிட்டே இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. எல்லாம் மரத்தோட வேருங்களுக்கு இடையிலேருந்து கிடைக்கிற தண்ணி. இது போக போக போயிட்டே இருக்கும். இன்னும் கீழே போகிறதுக்கு நமக்கு நேரம் இருக்காது, பசங்க காத்துட்ருக்குறாங்க. ஸோ இன்னும் நாளைக்கு நம்ம டீட்டெயிலாக இன்னும் நிறைய லாங்காக இந்த ஆறே தொடர்ந்து போய் இதோட அழகை ரசிக்கலாம். ஸோ இப்போ நம்ம மேற்கொண்டு மேலே போகலாம். இந்த கூமாப்பட்டின்னு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ட்ரெண்ட் ஆச்சு பாருங்கள். அந்த மாதிரி ஏரியாக்கெலாம் போகும்போது அவங்கவுங்க ஊருக்கு இருக்கிற நேச்சர் அவங்களே கேவலப்படுத்தக்கூடாது. அழகை ரசிக்கலாம். ஆனால் நம்ம ஆளுங்க போகும்போதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, தேவையில்லாத பாட்டிலுங்க, கழிவுகளை எடுத்துகிட்டு போய் அங்கே கூட்டிகிட்டு வருவாங்க. அந்த அழகை கெடுக்கக்கூடாது என்றைக்குமே. பாருங்கள், இந்த நேச்சர், இந்த அழகெல்லாம் ரசிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் இருந்தாலும் தகும். ஆனால் அழகை ரசிக்க போகிறன்ற பேரில் நிறைய தவறுகள் நடக்குது. அதை நம்ம குறைச்சிக்கலாம்னா நல்லாயிருக்கும். இது எதுக்கு இந்த வீடியோனா, இன்றைக்கி இந்த வீடியோ இந்த காடுகள்லாம் இப்படி இருந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு சில காலகட்டங்களில் எவ்வளோ மாறிடும். அதுக்கு அப்போல்லாம் இந்த காடுகள்லாம் எப்படி இருந்துச்சு, நீர்நிலைகள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. இது மருத மரம். கிட்டத்தட்ட எவ்வளோ ஹைட் இருக்குன்னா 100-120 அடி ஹைட் இருக்கும். இதெல்லாம் நீர்நிலைகளில் வளரக்கூடிய மரம். இது காடுகளில் அதிகமாக வளரும் நீர்ப்பாங்கான மரம். இது பாருங்கள், இதை ரசிக்கிறதுக்கெலாம் சொல்லவே தேவையில்லை. இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா 19/7/2025. இந்த நாளில் மழை இல்லாத நேரத்தில் தண்ணி இருக்குது பாருங்கள். இதுதான் காட்டோட சிறப்பு குணம். நாவல் மரம் இன்னும் இது காய்க்கலன்னு நினைக்கிறேன். இல்லை காய்ச்சி கொட்டிருச்சானு தெரியலையே. காய்க்கல, கீழே எல்லாம் கொட்டியிருக்கணும், இதுவும் இல்லை. ஆனால் இது நாவமரத்துக்கான சீசன் தான். இன்னும் அந்த பக்கம்லாம் நிறைய மக்கள் வராதனால இன்னும் இது அழகாகவே இருக்குது. இப்படியே இருக்கணும்னு தான் என்னுடைய ஆசையம். மருத மரம், புளிய மரம்,